ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேசி டெக் தமிழ். நான் ஜெயச்சந்திரன். இந்த வீடியோவில் காரில் வந்து ரியர் வியூ மிரர் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே இருக்கும்ல ஃப்ரெண்ட்ஸ், அது வந்து பொதுவாக வந்து நம்ம நார்மலாக கண்ணாடியில் இருக்கும். ஸோ அதில் வந்து டேஷ் கேமரா, அதுவும் சரி ஃப்ரண்ட்டில் வந்து டேஷ் கேமரா இருக்கும். அதாவது இது வந்து ஒரு டியூவல் மிரர் டேஷ் கேம் அப்படிங்கிறது வந்து, அதாவது ஃப்ரண்ட்லேயும் கேமரா இருக்கும், பின்னாடி நீங்கள் கேமரா ஃபிட் பண்ணிவிட்டு அதோட டிஸ்பிளேயும் வந்து 2 டிஸ்பிளேயும் வந்து இதில் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து தொடர்ந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமொபைல், காரு, அதுக்கப்புறம் பைக்கு, ஸோ அதில் வந்து நாமளே ஃபிட் பண்ணக்கூடிய விஷயங்கள், அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நான் வீடியோ ஆல்ரெடி நிறையா போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். ப்ரீவியஸாக கூட பார்த்தீங்க அப்படின்னா கார் ஆம்பிளிஃபையர், ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ், அதேமாதிரி ஸ்பீக்கரு, ஸோ அதுவும் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருக்கேன். ப்ளேலிஸ்ட்டில் எல்லாம் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவையும் பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது கொயரி இருந்தது அப்படின்னு சொன்னால் கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். ஜேசி டெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்க அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுவும் வந்து ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணது. O அப்படின்னு சொல்லிட்டு டியூவல் மிரர் டேஷ் கேம். இது பார்த்திங்க அப்படின்னா மேட் இன் சைனா ப்ராடக்ட் தான். ஆக்சுவலாக பாக்ஸ் வந்து நல்லா கொடுத்துருக்காங்க. பார்த்திங்கன்னா பிளாக் கலர் பாக்ஸு, நல்லா கொஞ்சம் ப்ரீமியமாகவே இருக்குது பார்க்குறதுக்கு. மேலே வந்து கவர்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி உள்ளே வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதெல்லாம் ஸ்பான்ஸ்லாம் எடுத்துருவோம். ஸோ இதான் வந்து அந்த நம்ம காரு இன்சைட் மிரர் இருக்குல்ல, ஸோ அது மேலே வந்து மாற்றுற மாதிரி இது கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வந்து டீட்டெயில்ஸ் என்னென்ன, இதை வச்சுட்டு உள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ பாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் ரியர் கேமரா, பின்னாடி ஃபிட் பண்ணுற கேமரா, அதோட ஹார்னஸ், ஒயரிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு 4 ரப்பர் ஸ்ட்ராப் மாதிரி இருக்குது. இது என்னென்னா நீங்கள் மிரரில் வந்து இந்த டேஷ் கேமை ஃபிட் பண்ணிவிட்டு அதோடு சேர்த்து டைப் பண்ணுற மாதிரி 4 ரப்பர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ஒயரிங்லாம் ஃபிட் பண்ணுறதுக்கான ஒரு பிளாஸ்டிக், அதாவது ஒயரை இன்சர்ட் பண்ணுறி அந்த டோர் ட்ரிம்மு, ரூஃபு ட்ரிம்மு, இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஓப்பன் பண்ணி, லைட்டாக ஓப்பன் பண்ணி இந்த ஒயர்லாம் இன்சர்ட் பண்ணுறதுக்கான ஒரு பிளாஸ்டிக் டூலு. அதுக்கப்புறம் ஒரு SD கார்டு, USB ரீட்ரு, அதுவும் வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா இதில் டேஷ் கேமில் பார்த்தீங்கன்னா நம்ம SD கார்டு போடுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அந்த டேஷ் கேமுக்கான பவர் கேபிள். ஸோ இந்த பவர் கேபிளில் பார்த்தீங்க அப்படின்னா 3 டெர்மினல் இருக்குது. ஒன்று வந்து நெகட்டிவ், இன்னொன்று வந்து பாசிட்டிவில் வந்து 2 இருக்கும். இந்த ஒரு பாசிட்டிவ் பார்த்தீங்க அப்படின்னா பேட்டரியோட நீங்கள் டேரெக்டாக கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த எல்லோ கலர் பார்த்தீங்க அப்படின்னா பேட்டரியோட டேரெக்டாக கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ரெட் கலர் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சசரி லைன், அதாவது ரிமோட் லைன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நீங்கள் காரில் கீ ஆன் பண்ணோன்னே பவர் சப்ளை இதுக்கு வந்துச்சு அப்படின்னா பேட்டரியிலேருந்து வர கனெக்ஷன்ஸை கொண்டு போய் இந்த டேஷ் கேம் வந்து ஆன் ஆகிற மாதிரி பண்ணிடும். நான் உங்களுக்கு அந்த ப்ரீவியஸ் வீடியோலையும் சொல்லியிருப்பேன். அதாவது கார் ஆம்பிளிஃபயர்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஏன் ஆக்சசரி லைன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தனியாக கொடுக்குறோம், பேட்டரி லைன் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக கொடுக்குறோம் அப்படின்னு நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஏன்னா காரில் வந்து பேட்டரி லைன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பவர் லைனுக்கு வந்து நல்லா பெருசாக கொடுத்துருப்பாங்க. அதாவது பவர் கேபிளோட திக்னஸ் வந்து ஜாஸ்தி இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஆம்ஸ் கொஞ்சம் கூட போனாலும் ஒன்றும் ஆகாது. இதே ஆக்சசரி லைன் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹார்னஸ் வந்து ரொம்ப மெலிசாக இருக்கும். அது ஒன்லி ஃபார் வந்து என்னென்னா ரிலேவை ஆன் பண்ணிவிட்டு, அதாவது கீ ஆன் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு இந்த ஆக்சசரி லைன் மூலியமாக பவர் போய் ரிலேவை ஆன் பண்ணிவிட்டு பேட்டரி பவரை கொண்டு போய் எல்லா ப்ராடக்ட்டும், எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கும் கொடுக்குற மாதிரி காரில் வந்து செட் பண்ணியிருப்பாங்க. சப்போஸ் உங்களுக்கு ஆக்சசரி லைன் வந்து அந்த நீங்கள் கனெக்ட் பண்ணக்கூடிய ப்ராடக்டோட ஆம்ஸுக்கு ஈக்குவலாக வந்து போதுமான அளவுக்கு அந்த திக்னஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக, அதாவது ஆக்சசரி லைனே வந்து இந்த 2 லைனுக்கும் கொண்டு போய் இன்புட்டாகவும் கொடுக்கலாம். மோஸ்ட்லி காரில் அந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பேட்டரி லைனும் ஆக்சசரி லைனும் ரிமோட் லைனும் கொடுத்துங்க. இது வந்து நீங்கள் நெகட்டிவ் லைன் பார்த்தீங்கன்னா நீங்கள் காரோட பாடியில் ஏதாவது பண்ணிக்கலாம், இல்லாட்டி வேறு ஏதாவது நெகட்டிவ் டெர்மினலோட கொண்டு போய் கொடுத்துக்கலாம். அதாவது இந்த பவர் லைன் பார்த்தீங்க அப்படின்னா 24 hours மானிட்டர் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ், அதாவது இந்த இதில் வந்து நீங்கள் கார் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கும் மோஷன் டிடெக்ஷன், யாராவது ஃப்ரண்ட்டில் போனாங்க, இல்லாட்டி கார் பார்க் பண்ணிகிட்டு இருக்கப்போ வந்து ஃபுல்லாக ரெக்கார்ட் ஆகணும் அப்படின்னா, ஏன்னா அப்போ வந்து நீங்கள் கீயை ஆஃப் பண்ணிடுவீங்க. ஸோ பேட்டரிலேருந்து பவரை யூஸ் பண்ணி இது வந்து ஃபுல்லாக ரன் ஆகிட்ருக்கும். ஸோ அதுக்கான ஹார்னஸ் இது. இந்த ஹார்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து இந்த 12 volt பவர் சாக்கெட்டில் வர ஹார்னஸ்ஸு. ஸோ நீங்கள் எப்போ பவர் ஆன் பண்ணுறீங்களோ அப்போ மட்டும் டேஷ் கேம் ஒர்க் பண்ணுற மாதிரியும் வந்து
அது மாதிரி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த ஹார்னஸ் அதாவது இந்த கேபிளை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து என்ன அப்படின்னா அந்த பார்க்கிங் அதாவது 24 hours மானிட்டர் அப்படிங்கிறதுக்காக வந்து இந்த கேபிளை தான் வந்து இப்போ நான் கனெக்ட் பண்ண போகிறேன். இப்போ உங்களுக்கு நான் வந்து அன்பாக்சிங் வீடியோ மட்டும் போஸ்ட் பண்ணி காட்டுறேன். அதுக்கப்புறமேட்டு இதை காரில் ஃபிட் பண்ணுறப்போ வந்து இதோட ஃபிட் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் ரியர் கேமரா எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, அதே மாதிரி டே டைமு நைட் டைம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு நான் வீடியோ தொடர்ந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். அதையும் செக் பண்ணி பாருங்கள். மெயின் யூனிட்டு. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நல்லா குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. மேலே வந்து ஒரு சின்ன ப்ரொடெக்ஷன் லேயர் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறப்போ வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கிளாஸி ஃபினிஷாக இருக்குது. ஆக்சுவலாக இது இன்னொரு பர்பஸ் என்னென்னா, நீங்கள் சப்போஸ் வந்து பவர் கனெக்ஷன்ஸ் எதுவுமே கொடுக்கல அப்படின்னா நீங்கள் நார்மலாகவே ரியர் வியூ மிரர் அது மாதிரியே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக வந்து ஒரு நார்மலாக ஒரு கண்ணாடி மாதிரி இது வந்து ஒர்க் ஆகும். அதை காரில் டிஃபால்ட்டாக இருக்க மாதிரி ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் வேணும் அப்படின்னா நீங்கள் பவர் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் டிஸ்பிளே வரும். இந்த டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா இது தெரியுங்களா, இங்கே வந்து நீங்கள் காரில் வந்து உங்களுக்கு இப்படி ஃபிக்ஸ் பண்ணிடுவீங்க. இந்த கேமரா வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கிட்ட இழுக்கிற மாதிரி இருக்கும். இந்த கேமரா இந்த மாதிரி மேலே இங்கேயே ரொட்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து காரில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எந்த ஆங்கிள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு செட் பண்ணிக்கலாம். இது வந்து ஃப்ரண்ட்டு கேமரா, இது வந்து நீங்கள் பின்னாடி ஃபிட் பண்ணுற கேமரா. ஸோ இந்த கனெக்ஷன்ஸையும் கொண்டு போய் இதில் கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்டு கேமரா மட்டும் இந்த ஸ்க்ரீனில் பார்க்கலாம், இல்லை ரியர் கேமரா மட்டும் ஸ்க்ரீன் பார்க்கலாம், இல்லை ஃப்ரண்ட்டு ரியர் ரெண்டுமே வந்து நீங்கள் வந்து ஸ்க்ரீன் பண்ணி பார்த்துக்கலாம். அதாவது அதே மாதிரி சின்ன டிஸ்பிளே கூட நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அதாவது ரியர் கேமரா பெருசாகவும் ஃப்ரண்ட்டு கேமரா வந்து சின்ன டிஸ்பிளேவாகவும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் ஃப்ரண்ட் கேமரா பெருசாகவும் ரியர் கேமரா சின்னதாக டிஸ்பிளே பார்த்திங்கன்னா எப்படின்னா நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ரியர் கேமராவில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் ஒயர் கொடுத்துருப்பாங்க. இதை வந்து நீங்கள் ரிவர்ஸ் லைட் இருக்குல்ல அதோட பாசிட்டிவ் டெர்மினலில் கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ரிவர்ஸ் கியர் போகிறப்ப ஏன்னா பின்னாடி லைட் எரியும், அந்த ரிவர்ஸு இதுக்கான ஒயிட் லைட் எரியும். அந்த சமயத்தில் இதுக்கு பவர் வரும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா டோட்டலாக அந்த ஸ்க்ரீன் வந்து ரிவர்ஸ் கேமராவாக ஆக்ட் ஆகும். அப்போ வந்து அந்த பார்க்கிங் லைனும் வந்து இதில் டிஸ்பிளே ஆகும். ஸோ அது வேணுன்னா நீங்கள் அதுவும் செட் பண்ணிக்கலாம். ஜிபிஎஸ் ஃபங்க்ஷனும் வந்து இதில் இன்பில்ட்டாகவே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லொக்கேஷன் எப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்ஸ் வந்து இதில் பார்த்துக்கலாம். எஸ்டி கார்டு போகிறதுக்கான அதாவது மைக்ரோ எஸ்டி போகிறதுக்கான ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது இதில். ஏன்னா இதில் ரெக்கார்ட் ஆகிற எல்லா மெமரியும் வந்து எஸ்டி கார்டில் வந்து ஸ்டோர் ஆகும். அதுக்கப்புறம் இந்த ரியர் கேமராவை கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு போர்ட் இருக்குது. பவர் சப்ளை அந்த யூஎஸ்பி சின்ன யூஎஸ்பி டைப்பு மாதிரி அதுக்கான போர்ட் இதில் கொடுத்துருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த யூஎஸ்பி தான் வந்து நீங்கள் எதிர் வந்து சிகரெட் சாக்கெட் இருக்குல்ல, ஸோ அதுலேருந்து வர கனெக்ஷன்ஸ் கொடுத்தீங்கன்னா கீ ஆன் பண்ணுறப்போ மட்டும்தான் இது இந்த கேமரா வந்து ஃபங்க்ஷன் ஆகும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி வந்து இது வந்து பேக்கப் அது பக் லைன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதை வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 24 hours மானிட்டரும் பண்ணிக்கலாம். இதில் வந்து உள்ளே செட் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த கனெக்ஷன்ஸ் கொடுத்தாலுமே உள்ளே வந்து 24 hours மானிட்டர் வேணுமா, இல்லை வந்து மோஷன் டிடெக்ஷன் அதாவது யாராவது நடந்து போனாங்கன்னா மட்டும் கேமரா ஸ்டார்ட் ஆகிட்டு ரெக்கார்ட் ஆகி சேவ் ஆகிக்கும். இல்லை அப்படின்னா 24 hours கம்ப்ளீட்டாக ரன் ஆகிட்டே இருக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மேலே வந்து பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இதில் வந்து இன்பில்ட் பேட்ரி இருக்குது. ஆனால் அது வந்து ரொம்ப பவர் வந்து இன்பில்ட் பேட்ரி வந்து நீங்கள் இதை வச்சு ரொம்ப லாங்காக வந்து ரன் பண்ண முடியாது. ஸோ அது வந்து கொஞ்சம் இந்த மாதிரி வந்து ஒரு ஆன் ஆஃபு அதுக்கப்புறம் அந்த கேமரா மற்ற விஷயங்கள்லாம் இருக்குல்ல டேட்டு டைமு, ஸோ இதெல்லாம் வந்து செட்டிங்ஸ்லாம் வந்து மெமரி பர்பஸ்க்காக மட்டும்தான் வந்து இது யூஸ் ஆகும். உங்களுக்கு டிஸ்பிளே தெரியும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக நல்லா கிளாரிட்டியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதை நான் ஃபிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு இதில் இருக்க என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் காரில் ஃபிட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு நான் எல்லா செட்டிங்ஸும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இது வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ரியர் வியூவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃப்ரண்ட்லேருந்து பார்க்குறப்ப வந்து ஃபுல்லாக கவர் ஆகாது. இது வந்து கேமரா வந்து அந்த ரியர் நம்பர் பிளேட்டோ இல்லை நீங்கள் அந்த பேக் கிளாஸுக்கு உள்ளுக்குள்ளேயே நீங்கள் ஃபிட் பண்ணினா ஓவராலாக நல்ல பெரிய வியூவாக கிடைக்கும். அதனால் உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே சமயத்தில் ரெக்கார்டிங் பர்பஸ் இருக்கிறதுனால ஸோ ஏதாவது இஷ்யூ அப்படின்னாலும் நீங்கள் வந்து இதில் செக் பண்ணிக்கலாம். ஜேசிடிக் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோவையும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது போல் நிறைய ஆட்டோமொபைல் கண்டென்ட் வந்து நம்ம ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, அதையும் செக் பண்ணி பாருங்கள். அடுத்த ஒரு ஆட்டோமொபைல் வீடியோவில் சந்திப்போம். நான் ஜெயச்சந்திரன். நன்றி, வணக்கம்.